இப்போ புதிய விடியல் போரில்லா வாழ்வு. புதிய விடியல் என்பது போரில்லா வாழ்வு. போர்னா என்ன? சண்டை சச்சரவு இல்லாத வாழ்வு, அதுதான் புதிய விடியல். இப்போ புதிய விடியல் போரில்லா வாழ்வு என்று சொல்லப்படுகின்றது. இங்கே முதலாவது வாக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனசோர்வு தோன்றாது முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். என்ன அவமதிப்பு? யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும் பிளெஸ்ஸிங் வழங்கும்போது நப்தலிக்கும் செபுலோனுக்கும் நல்ல ஒரு ஆசிதனையே சொன்னார். அவருடைய ஆசீர்வாதத்தில் குறைவே கிடையாது. அப்போ பிளஸ்ஸடாக தான் இருந்தாங்க அவங்க. நப்தலியும் செபுலோனும் செழிப்பு மிகுந்த தேசம் அது. ஆனால் அது கரப்ட் ஆயிடுச்சு. எப்படி அது கரப்ட் ஆச்சு? எப்படி அது தீங்குக்குள்ளே போச்சு? ஏன் அது சாபத்தின் அவமானத்தின் இடமா அது மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொரிந்து பட்டணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். கொரிந்து பட்டணம் வியாபாரங்கள் நிறைய, போக்குவரத்துகளும் எல்லாமே நிறைந்த இடம். அப்போ அங்கே எப்பொழுதும் வியாபாரிகள் நிறைய புழங்குகின்ற இடத்தினால அங்கே நிறைய தவறுகளும் நடந்தது. அதுபோல் இந்த நப்தலியும் செபுலோனும் ரொம்ப செழிப்பு மிகுந்தா இருந்ததுனால பழமரத்துக்கு தான் கல்லடி ஜாஸ்தின்னு வாங்க. மரத்தில் நிறைய பழம் இருந்தால் தான் கல்லடி ஜாஸ்தி. இப்போ இந்திய நாடு நல்ல செழிப்பாக இருந்தனால தான் அயல் நாட்டாரில் என்ன பண்ணாங்க, உள்ளே வந்து பிரவேசித்தாங்க. அதுபோல் இந்த நாட்டை அவர்கள் சுதந்திரித்தார்கள். யாரெல்லாம் போருக்கு வராங்களோ அவங்க வந்து முற்றுகை இடுகின்ற இடமாக அங்கு தங்கி அவர்கள் அங்கிருந்து போர் செய்வதற்காக போர் டென்ட்டெல்லாம் போட்டு போரெல்லாம் தங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா போர் வீரர்கள்? அப்போ நிறைய அங்கே அட்டூழியங்களும் நடந்தது. எளிய மக்கள் நிறைய கரப்ட் பண்ணப்பட்டாங்க, அப்யூஸ் பண்ணப்பட்டாங்க. இதெல்லாம் அங்கே நடக்குது. ஒன்று அவர்களுடைய தொந்தரவால் நடந்தது, ஒரு சிலது இவர்களாக விருப்பங்கோடு நடந்தது. இப்படியெல்லாம் அங்கே வந்து ரொம்ப அவமானத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இப்போ பிற்காலத்திலோ பெருங்கடல் வழி பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். இப்போ இப்படிப்பட்ட கரப்டு வந்து தன்னால் ஆச்சோ இல்லைன்னா பிறருடைய வற்புறுத்தல்னால ஆச்சோ, ஆக மொத்தம் அவர்கள் அவமானத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். பிற்காலத்தில் அவர்களுக்கு மேன்மை வரச் செய்கின்றார். காரிருளில் நடந்து வந்த மக்கள், காரிருள் என்பது அவர்களுக்கு அடைந்த வேதனைகள், கடினப்பாடுகள் மற்றும் யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒவ்வாத செயல்பாடில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே காரிருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ எப்பயோ நப்தலியும் செபுலோனும் தான் வாழ்ந்தாங்கன்னு இல்லை, இன்றைக்கு நம்முடைய வாழ்வோடு உரசி பார்க்கணும். நாம் காரிருளில் இருக்கிறோமா இல்லை வெளிச்சத்தில் வரோமா? யார் மறைச்சிப்பாங்க? தன்னுடைய வாழ்க்கையை யார் மறைப்பாங்க? அதில் ஏதோ ஒரு தவறு இருந்தால் மறைப்பாங்க. தவறே இல்லைன்னா அவங்க மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒளியின் பிள்ளைகள். இப்போ காரிருளில் நடந்து வந்த மக்கள் என்பது அவருடைய வாழ்வின் நடவடிக்கை. நடப்பது என்பது வாழ்வது. இருள் என்பது அவர்கள் பெற்றுக்கொண்ட கடினப்பாடுகள், அவர்கள் செய்த ஒழுங்கின்மைகள், இதெல்லாம் அதில் அடங்கும். இப்போ அடிமைத்தனத்தை குறிக்கின்ற சொல்லாகவும் இந்த இருளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்த வேற்று நாட்டினர்கள்லாம் வந்து முற்றுகையிட்டு அவர்களை கீழ்ப்படுத்தி கொண்டாங்க. ஏன்னா நல்ல செழிப்பாக இருக்குது, இந்த இடத்துல செட்டில் ஆனால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செழிப்பை தேடி வந்து அந்த மக்களையும் வருத்தி எடுத்தார்கள் என்று பார்க்குறோம். அவர்களும் அங்கு துணை புரிந்துட்டாங்களோ வந்த போருக்கு. இப்போ அங்கேருந்து போருக்கு போகின்ற வகையில் இப்போ
சாவை போன்ற கொடுமையான நிழல். நிழல் என்பதே என்ன? நிழல்னாலே ஒரு அரவணைப்பு, கொஞ்ச நேரம் அதில் ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த நிழலை தேடி நம்ம போகிறோம். ரொம்ப நேரம் பைக் ஓட்டிகிட்டே போகிறோம், எங்கேயாச்சும் கொஞ்சம் வெயிலுக்கு நேரத்தில் ஓட்டிகிட்டே போகும்போது ரொம்ப தாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் ஒரு நிழலில் நிற்போம், நம்மக்கிட்டே தண்ணி இருந்தால் எடுத்து குடிப்போம், இல்லைன்னா ஜூஸ் கடையாக பார்த்து நிறுத்துது. இப்போ அவர்களுக்கு சாவின் நிழல் அப்படின்னு சொல்லும்போது நிழல்னாலே அரவணைப்பு தானே, பாதுகாக்கின்ற இடம் தானே. ஆனால் அதுவே அவர்களுக்கு எப்படி இருந்தது, வேதனையை தந்ததாக இருக்கின்றது. இப்போ அண்டி போய் தங்குகின்ற அந்த இடம் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தது. சுடரொளி உதித்துள்ளது, இவர்களுக்காக சுடரொளி. அந்த சுடரொளி என்பது கடவுள் தன்மை, கடவுள் தன்மை வெளிப்படுத்துகின்ற ஒரு குறிப்பாக இருக்கின்றது. கடவுளுடைய தன்மை தான் அந்த சுடர் ஒளி. ஒளி என்பது ஒளியின் பிள்ளைகளாக நாம் மாற்றம் பெற வேண்டும். மாற்றம் நிகழ்வது தான் விடியல். நாம் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்போம். ஒருவேளை உங்களுக்கே உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும், உள்ளத்தோட பேசி பாருங்க. நம்முடைய சொற்களால், நம்மளுடைய செயல்பாடால் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம வருத்தப்பட வைக்கிறோமா, மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வரோமா? நான் இது கேட்கவே இல்லை. ஓகே ஓகே, நல்லா கை வாட்டத்துக்கு வச்சுட்டார், அதனால வந்துச்சு. நாம் என்ன தான் செய்கிறோம்? அப்போ சுடர் ஒளி உதித்துள்ளது அப்படின்னும் போது கடவுளுடைய தன்மை நம்மிடத்தில் உதிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். காரிருளில் நடந்து வந்த நீங்கள் சுடரொளியை பெற்றுக்கொள்ளுங்கன்னா, சுடரொளி என்பது ஆண்டவருடைய தன்மை, அவருடைய தன்மைகள் உங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டும். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். நுகம் என்பது என்னன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். மாட்டு வண்டியில் 2 மாடுகளை இணைப்பதற்காக வைக்கப்படுகின்ற, அது கழுத்து மேலே வைக்கப்படுகின்ற ஒரு துண்டு வச்சு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மரக்கட்டையில். அது பேர் தான் நுகம், நுகத்தடி. அப்போ அந்த நுகத்தடி, சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர், அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். மத்திய 11:28-30 சொல்லப்பட்டிருக்கோம். சோர்ந்து இருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்க, பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்க, நான் என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லுவார். அப்போ நம்மளுடைய லைஃப் டிராவலில் நுகத்தடி நம் மீது வைக்கப்படுகிறது. நுகத்தடியில் இன்னொரு புறம் யார் இருக்கிறான்னா ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய பாரமான சுமைகளை கொண்டு வந்து வைங்க, நானும் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படி நடக்கணும் என்பதை, நான் இருக்கிற திசைக்கு நீ வா. மாடு கட்டப்பட்ட 2 மாடும் 2 வகையாக போச்சுன்னா, லெஃப்ட்டுக்கு ஒன்று வழிச்சதுன்னா லெஃப்ட் பக்கமே அடுத்ததும் போகணும், ரைட்டுக்கு போச்சுன்னா ரைட்டுக்கு போகணும். லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போச்சுன்னா அந்த பாரம் என்ன ஆகும், போய் சேராது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னா, நான் என்ன உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை கேட்டு நீ வாழ்க்கையை நடத்தினா உன்னுடைய சுமைகள் எல்லாம் பெரிய சுமையாக இருக்காது. ஆனால் இங்கே அவர் சொல்லப்படுகிறது, அந்த நுகத்தையே உடைத்தெறிந்தார். இங்கே வைக்கப்பட்ட நுகம் என்பது அடிமைக்கான நுகம். அந்த காலத்தில் மாடு, ஒத்த மாடை ஒரு பக்கம் கட்டிட்டு பொண்டாட்டி இன்னொரு பக்கம் கட்டிட்டு ஏறு விழுதானோ, எவ்வளோ கொடுமை பார்த்துக்கோங்க. அப்போ தோலெல்லாம் என்ன இருக்கும், அவங்களுக்கு புண்ணாக இருக்கும். இப்போ அவர்களை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார். தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அதுக்கு அடுத்து சொல்லப்படுகின்றது, அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்தெறிந்தீர். இப்போ யாரும் அவ்வளோக்கு அடிமையாக எங்கேயும் மக்கள் வறுத்து எடுக்கிறாங்களா? ஒருவேளை கொத்தடிமைகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோ அதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் ஆயர்களுக்கு போட்டு காட்டுவாங்க, அதில் பார்த்துருக்குறோம்.
அவர்களுடைய குழந்தை இறந்ததை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட நேரம் கொடுக்கல. ஆக மொத்தம் அவங்க செய்ய வேண்டிய வேலையை அங்கே செய்யணும். லீவ் கிடையாது. கொத்தடிமை. சரி, நேரம் ஆயிடுச்சு, நமக்கு அந்த குழந்தைய எடுத்து மண்ணில் வச்சிடலான்ட்டு அந்த பேரண்ட்ஸ் எடுத்து மண்ணில் வைக்கிறாங்க. நிறைய ஆழம் எடுக்க தெரியல. கொஞ்ச நேரத்தில் நாய் இழுத்துன்னு போயிடுச்சு. இப்போ இப்படி கொத்தடிமைகளாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை மட்டும்தான் செய்யணும். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கின்ற மக்கள் எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அத்தகைய இடங்களில் நம்ம தவிக்கிறோமா, அந்த அளவு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கி கொத்தடிமைகளும் இருக்கிறீங்க. எப்படின்னா, போய் எந்த ஜாபில் போய்க்கிறீங்களோ அந்த ஜாபில் அங்கே இருக்கிறவங்க சொல்கிற ரூல்ஸ் உங்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருக்கும். ஒடுக்குவோரின் கொடுங்கோல். இந்த கொடுங்கோல் என்பது குறைந்த கூலி கொடுக்கின்றது. குறைந்த கூலி, செய்த வேலைக்கு சரியான சம்பளம் கிடையாது. வேலை மட்டும் நல்லா வாங்கிப்பாங்க. வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு அந்த வீட்டில் போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு அந்த கூலி ஆள் போனால் கூலி தந்துடுவார். வீட்டில் தொல்லை, குழந்தை கேட்குது, எனக்கு நோட்டு வேணும், ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும். இன்றைக்கி நான் கையில் காசு வாங்கிட்டேன்னா சாயங்காலத்துக்கு வாங்கின்னு வந்துடுறேன். இவர் வேலை செஞ்சுட்டு கடைசியில் போய் நிற்கிறாரு. சாப்பிட்றதுக்கு எதையோ கொடுக்குறாங்க. எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணாங்கம்மா, காசை கொடுங்க, நான் போனேன் சீக்கிரம். வந்துட்ட அந்த மாட்டுக்கெல்லாம் இழுத்து போட்டு போயிடு. வந்துட்ட பின்னால் சாக்கடை அடைஞ்சிருக்க, அதை கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு போயிடு. எத்தனை வேலை? இப்போ வந்துட்டேன்னு நீ வேலை வாங்கிட்ட. அப்புறமா கடைசியாக கூலி கொடுத்துருவாங்க இன்றைக்கி நின்றுட்டு இருந்தா, நாளைக்கு தரேன் போய் வா. கூலி காலையில் வாங்கிக்கோ, போயிடுச்சு. ஏன் கருக்கல் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற துட்டை எடுத்து வெளில கொடுத்துட்டா உனக்கு எல்லாமே போயிடுன்ற எண்ணம். யார் துட்டை வச்சுன்னு யார் போகணும்? அவன் உழைச்சதுக்கு நீ கொடு. லேவியராகமம் 19:13. வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் கூடாது. வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. இப்போ இத்தகைய கொடுங்கோல்களை ஒழிப்பதற்காக பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிந்தவர்கள் இந்த கொடுமைகளை செய்ய மாட்டாங்க. அதுதான் ஏதோ அவர் காப்பாற்றுவார், அவர் சாட்டை எடுப்பார், அவர் நம்மளை காப்பாற்றிடுவார். அவரை அறிந்தவர்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்ய மாட்டார்கள், கொடுங்கோல் ஆட்சிகளை செய்ய மாட்டார்கள். அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்துவிட்டால், கிறிஸ்துவின் தன்மைகள் உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னா, நீங்கள் யாரையுமே ஏளனமாகவோ கொடுமைப்படுத்துகின்ற வகையில் உழைப்பின் சுரண்டலோ கூலி சுரண்டலோ நீங்கள் செய்ய மாட்டீங்க. இப்போ காலணிகள் இரத்தக்கரை படிந்த ஆடைகள். இங்கே அடுத்து சொல்லப்படும், அமளியுற்ற போர்க்களத்தில் போர் வீரன் அணிந்திருந்த அணிகலன்களும் இரத்தக்கரை படிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, போர் சேவகன் அணிந்திருந்த உடைகளையும் போர் சேவகன் அணிந்திருந்த செருப்பு காலணிகள் இது எல்லாமே சுட்டெரிக்கப்படும்னா இனி அங்கு போர் கிடையாது. அந்த இரத்தக்கணி படிந்த ஆடைகளை மறுபடியும் அவங்க உடுத்தி கொண்டு போய் என்ன பண்ண வேண்டியதில்லை, போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செருப்புகள் எப்படி இருக்குன்னா, முள்ளாக பின்னால் எப்படி இந்த ஸ்பைக்ஸ்லாம் போட்டிருப்பாங்களே ஆணி போல் இருக்கும். அப்போ ஆணி பூட்ஸ் போல் போட்டுட்டு தான் அவங்க அந்த போருக்கெலாம் போவாங்க. அதெல்லாமே சுட்டெரிக்கப்படும். இப்போ போர் காலணிகள், உடைகள், போர்க்கருவிகள் இது எல்லாமே ஒழிக்கிற ஏசாயா 2:4. இங்கே அழிக்கும் கருவிகள் எல்லாமே ஆக்கும் கருவிகளாக மாற்றம் பெறுகிறது. அழிக்கும் கருவிகள் ஒவ்வொன்றும் ஆக்கும் கருவிகளாக வடிவமைக்கப்படுகின்றது. வாள்கள் எல்லாம் கலப்பையாகவும் ஈட்டிகள் எல்லாம் கருக்கருவாளாகவும் மாற்றம் பெறுகிறது. இப்போ இனி போர் பயிற்சி அங்கே பெற மாட்டார்கள். யாருக்கும் போர் பயிற்சி கிடையாது.
போர் பயிற்சி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இனி யாரும் போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 9:6 சொல்வது போல, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என அழைக்கப்படும். இப்போ ஒரு குழந்தை கடவுளின் வார்த்தை மனிதரானார். யோவான் 1:14 ஒருவர் படிப்போம். நாம் என்ன நினைக்கணும்னா, வாக்கு மனிதரானார் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்கு மாமிசமானது அப்படின்னு நீங்கள் வாசிக்காதீங்க. மாமிசம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அக்ரிணியை சொல்றது போலதான். மாமிசம் என்பது உயிரற்றது. உயிருள்ள சதையாக இருந்தால், சதை என்பது நமக்கு எல்லாருக்குமே ஃப்ளஷஸ் இருக்குது. மாமிசமானதுன்னா ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி எல்லாமே இறைச்சி தான். அந்த இறைச்சி எல்லாமே மாமிசம். மாமிசமானார் என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. மனிதரானார். வாக்கு மனிதரானார். படிப்போம். அவருடைய உருவம் மனிதரானார் என்று நம்ம வாசிக்க வேண்டும். அதை விட்டுட்டு மாமிசமானதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஆண்டவரை அவமதிப்பதாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்லேஷன்ஸ் சிலது மாற்றம் செய்ய சொல்லி நம்ம சொல்கிறோன்னா அது புரிந்து கொள்ள நம்ம விழைய வேண்டும். இப்போ ஒரு ஆண்மகவு தரப்பட்டுள்ளார், இறை அரசுக்கான அடித்தளம். இப்போ ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும் என்பது, தோள் என்பது சட்டங்களை தூக்கி சுமப்பதாகும். ஏசாயா 22:23, 22:22. இப்போ இங்கே தோளின் மேல் வைக்கப்படுறது அப்படின்றது சட்டங்கள் என்று பொருள். இப்போ அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவன் திறப்பான் எவனும் பூட்ட மாட்டான், அவன் பூட்டுவான் எவனும் திறக்க மாட்டான். அப்போ அந்த சட்ட திட்டங்கள், அதிகாரம். இப்போ அவருடைய தோல் வலிமையை காட்டினார் அப்படின்னாக்கே அவருடைய சட்டம், ஆண்டவருடைய சட்டம். நீங்களாக எழுதி கொள்கிற சட்டம் இல்லை, ஆண்டவருடைய சட்டம்னு ஒன்று. வியத்தகு ஆலோசகர் அவரை போட்டுறாங்க. கடவுளின் ஞானம், மெஸ்ஸியா எல்லையில்லா ஞானத்திற்கு சொந்தக்காரன். எல்லையில்லா ஞானம். அவருக்கு நம்ம பவுண்டரி வைக்க முடியாது, இவ்வளோதான் அவருடைய இதுன்னு சொல்லிட்டு. ஐக்கியம் எவ்வளோங்க, ஐக்கிய பவர் எவ்வளோன்னு கேட்பாங்க. உங்களோட ஐக்கியம் எவ்வளோ இருக்குது? அவரோட ஐக்கியத்துக்கு நமக்கு அளவே சொல்லவே முடியாது. இப்போ எல்லையில்லா ஞானம், அதுதான் வியத்தகு ஆலோசகர் என்று பொருள். வலிமை மிகு இறைவன், கடவுளின் வலிமையை கொண்டிருப்பார், அனைத்து தீமைகளையும் நிர்மூலமாக்குவார். எல்லா தீமைகளையும் நிர்மூலமாக்குவார். அதான் கார் இருள், ஒளி வரும்போது கார் இருள் மறைஞ்சு போயிடும். ஒளியை இருள் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. சிங்கம் போன்று அனைத்தையும் துணிவுடன் எதிர்கொள்வார்கள். ஆண்டவருடைய ஞானம் உங்கள்கிட்ட இருந்தால், ஆண்டவருடைய தன்மை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தான் செயல்படணும். ஆண்டவர் என்னென்னலாம் செயல்படணும்னு நினச்சாரோ அதை உங்களை கொண்டு செயல்பட இருக்கின்றார். யாரோ செய்வாங்கன்னு கிடையாது. நீங்கள் பேச தெரியணும், நீதிக்கான குரல் கொடுக்க தெரியணும், நீதிக்காக செயல்பட தெரியணும். என்றும் உள்ள தந்தை கடினமான பாரத்தை குழந்தைகள் மேலே எப்போதுமே அவர் என்ன பண்ண மாட்டார்? திணிக்க மாட்டார். அதுதான், உன்னுடைய பாரத்தை என்னிடத்துல கொண்டு வா, நான் உன் கூட சேர்ந்து சுமக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ குழந்தைக்காக தம்மையே முழுமையாக தியாகம் செய்வது தான் தந்தை. அப்போ அப்படிப்பட்ட தந்தை, என்றும் உள்ள தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். அமைதியின் அரசர், அமைதியில் பிறந்து வளர்ந்து
நீடித்த அமைதியை நிலைக்கச் செய்கின்ற அரசராக வருகின்றார். இது கல்லறையின் அமைதி அல்ல. அவர் சொல்கிற அமைதி கல்லறையின் அமைதி இல்லை, மயான அமைதி கிடையாது, அடக்குமுறையின் அமைதியும் அல்ல. நமக்கு மன்னிப்பையும் புரிதலையும் தருகின்ற அமைதியின் அரசர். நம்மளை புரிய வைக்கின்றார். எப்படி வாழ்க்கை உங்களுக்கு நடக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றத நமக்கு புரிய வைக்கின்ற ஆசிரியராகவும் இருக்கின்றார். இப்போ மன்னிப்பையும் புரிதலையும் ஏற்படுத்துகின்ற அமைதியின் அரசர். ஒரு தாய் மக்களாக, அதாவது ஒரு கொடையின் கீழ் இருக்கின்ற மக்களாக, போரில்லா வாழ்வு, கவலையில்லா வாழ்வு, மனித உறவுகளின் ஒற்றுமையை அவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துகின்ற ஆண்டவர் தான் நமக்காக பிறந்தார். புதிய விடியல், போரில்லா வாழ்வு, அதுக்கு அடுத்து புதிய விடியல் அனைவருக்குமானது. இவங்களுக்கு தான் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இவ்வளோ பேருக்கு தான். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கான உறவுகள் மட்டும்தான் அதில் மகிழ்ச்சி உருவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அனைத்து மக்களுக்குமான மகிழ்ச்சி. இப்போ கடவுளின் வாக்குறுதிகள் எதிர்பாராத விதங்களில் நிறைவேறுகின்ற போது நமக்கு வியப்பை தரும். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே பல நேரங்களில் எல்லோரும் அதை ருசித்திருப்பீங்க. உங்களுடைய லைஃப்பில் ஒரு சின்ன டான், அது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கின்ற டான். சில நேரங்களில் பேர் இழப்பு இருக்கலாம், அதிர்ச்சி இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆகிய உணர்வுகளை போக்கும் வகையில் ஆண்டவருடைய மீட்பு இருக்கின்றது. அவருடைய மீட்பினால நமக்கு மகிழ்ச்சி வருமே தவிர நமக்கு சோர்வு வரவே வராது. இப்போ திருமுழுக்கினர் யோவானும் இயேசு கிறிஸ்துவும் பிறந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அது பெரிய ஏரோதின் காலம். பெரிய ஏரோது என்று அழைக்கப்பட்ட அரசர் யூதேய நாட்டில் ரோம பேரரசுக்கு உள்ளடங்கிய ஆட்சியின் போது அப்போதான் இவங்க 2 பேருமே பிறந்ததாக பார்க்கிறோம். 6 மாதம்தான் வித்தியாசம் 2 பேருக்கும். இப்போ கிபி 6 கிபி 4, அதாவது கிமு 4, கிமுன்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால் பெரிய ஏரோது அவருடைய காலம் முடிகிற நேரம். சில ஆண்டுகள் அவர் மகன் ஆர்க்கிலேயு என்பவர் குறுநில மன்னராக இருக்கிறார். கிபி 6 ஆட்சி அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு யூதேயா சிரியா மாநிலத்தில் இருக்கிற அங்கு ரோம ஆட்சியின் கீழாக நேரடி ஆட்சியாக அங்கே செயல்படுது. அப்போ குறுநில மன்னன் கிட்ட இருந்து ரோம ஆட்சிக்குள்ளே வரப்பட்டது. இப்போ இயேசு அகஸ்து பேரரசர் ஆட்சி காலத்தில் பிறந்தவரே என்று பார்க்குறோம். இப்போ நாசரத்தை சேர்ந்த யோசேப்பும் மரியாவும் பெத்லஹேம் வந்ததாக நம்ம பார்க்குறோம். இந்த பெத்லஹேம் வந்த இது இறைவாக்கு நிறைவேறவே அவர்கள் அங்கு பெத்லஹேமுக்கு வருகிறார்கள் என்று பார்க்குறோம். மீகா 5:1-2 படிப்போம். அப்போ பெத்லஹேமுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இறைவாக்கு அப்படி தான் உரைக்கப்படுகிறது. 2வது வாசிங்கம்மா. இப்போ நீ சிறியது தான், பெத்லஹேம் என்பது சிறிய இடம்தான். ஆனால் அங்கே தான் யார் பிறந்திருக்கிறா? இந்த உலகத்தையே ஆளப்போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பெத்லஹேம் ஹவுஸ் ஆஃப் பிரெட். பெத் அப்படின்னா ஹோம், லெஹேம்னா பிரெட். இந்த பெத்லஹேம் என்கின்ற வார்த்தை திருமறையில் 49 இடங்களில் வருகிறது. முதல்ல வர இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க நூல் ஆதியாகமம் 35:19 சொல்லப்பட்டிருக்கிறது.
முத பெத்லஹேம்ன்ற வார்த்தை அங்கே தான் வருது. இது ராகேல் என்கின்ற அம்மையார். யார் ராகேல்? யாக்கோபுடைய மனைவி, ஆசை மனைவி, அன்பு மனைவி, அவருடைய நேசித்த மனைவி. அந்த அம்மா இறந்த பிறகு அவர்களை அடக்கம் செய்த இடம் அந்த பெத்லஹேம் போருகின்ற வழின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது அவர்கள் அடக்கம் செட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து அங்கே ஒரு ரைஸ் ஆகணும். செட் ஆனது அந்த அம்மா காலத்தில். அதுக்கு அடுத்து அங்கே ஒரு தோன்றினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசியாக நிறைவாக சொல்லப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பெத்லஹேம்ன்ற வேர்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது தொடக்க நூல் ஆதியாகமம் 35:19. கடைசியாக எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 7:42. இதில் பெத்லஹேம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மெஸ்ஸியா வருவார் என்கின்ற நம்பிக்கையின் செய்தி அங்கே சொல்லப்படுகிறத பார்க்குறோம். செட் ராகேல், ரைஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுக்கு இடையில் பல இடங்களில் வரும். பர்த் பிளேஸ்க்காக மத்தேயு 2:1-14 சொல்லப்பட்டிருக்கோம். லூக்கா 2:5 சொல்லப்பட்டிருக்கோம். யோசேப்பும் மரியாவும் பெத்லஹேம் சென்றார்கள் என்று. ரூத்துலையும் சொல்லப்படுது பெத்லஹேம் என்னும் ஊரை அடைந்தனர். இப்போ இப்படி பல இடங்களில் பெத்லஹேமை பயன்படுத்தியிருக்கிறாங்க. முக்கியமானவர் பெத்லஹேமை சேர்ந்த ஈசாய், 1 சாமுவேல் 17:12. இப்போ இப்படியாக பெத்லஹேம் என்பது அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்போ ஹவுஸ் ஆஃப் பிரெட்டாக இருக்கின்ற அந்த இடத்துல பிறந்த மகனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தீவன தொட்டியில் கடத்தினாங்க. தீவன தொட்டி என்பது திருவுணவு அங்கே வைக்கப்படுகிறது. திருவுணவாக அவரை யோசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அப்பம் எப்படி நம்ம வாங்குறோம்? இங்கே வாங்கும்போது, திருவிருந்து வாங்கும்போது, இது உங்களுக்காக பிடப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம், திருவுடல். இப்போ அவர் அனைத்து மக்களுக்குமான உணவாக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அதனுடைய அடையாளம் தான் அவரை எதில் வச்சிருந்தாங்க? தீவன தொட்டியில் வைத்து கிடத்தினார்கள் என்று பார்க்குறோம். திரு உணவாகின்ற அடையாளம். ஆண்டவர் இப்போ எல்லாரும் அவரை உட்கொள்ளும் போது, அவருடைய சரீரத்தை உட்கொள்ளும் போது நம்ம என்ன நினைக்க வேண்டும்? மாம்சத்தை உட்கொள்கிறோமா? அவருடைய ரத்தத்தை அருந்தும்போது இப்போ ரத்த காட்டேரியா மாறிட்டோமா? ஒரு தாயின் மடியை குழந்தை சுவைப்பது அது வளர்ச்சிக்கானது. அந்த தாயின் குணாதிசயங்கள் அந்த குழந்தைக்கு அந்த பாலின் வழியாக ஏற்றம் பெறுகின்றது. அப்போ அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் விளங்க வேண்டும் என்பதற்காகவே இது என் சரீரம், இது என் ரத்தம், இதை உண்பதனால என்னுடைய பண்புகள் உங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். அதுக்காக கொடுக்கப்படுவதுதான் அடையாளம். அப்போ அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் வாங்கி உண்டு விட்டு நாம் என்ன பண்ணுறோம்? அவருடைய தன்மை அங்கேயுமே வெளிப்படுத்ததில்லை. அவருடைய தன்மைக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே நம்ம வெளிப்படுத்துவதே இல்லை. இப்போ தீவன தொட்டி அதில் கிடத்தப்பட்ட திரு உணவான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைவருக்குமான உணவாக இருக்கின்றார். ஏன் இந்த நற்செய்தி இடையர்களுக்கு சொல்லப்பட்டது? யாருமே நல்ல வெல்டுடு மக்களுக்கு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இடையர்கள் சொல்லப்பட்டது? இந்த பகுதியில் வாசிச்சிங்கன்னா தெரியும். அந்த இடையர்கள் எங்கு உள்ளவர்கள் என்று பார்ப்போம். 8 அப்பகுதியில் அப்போ அந்த அப்பகுதின்றது எந்த பகுதி? பெத்லஹேமை சுற்றி இருக்கின்ற வயல்வெளியில். அப்போ இவங்களெல்லாம் சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு மாட்டு தொழுவத்தில் போய் அவருக்கு ஏதோ ஒரு இடம் எங்கேயாச்சும் கொஞ்சம் கதகதப்பாக மக்களுக்கு இருக்கணும்ல. அந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு கூலிங்கில் இருந்தாங்கன்னா என்ன ஆகிடுவாங்க? அவங்க சீரியஸ் ஆகிடுவாங்க. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு வைக்கோ
வைக்கல்லாம் இருக்கிற இடம் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வேளை கதகதப்புக்காக அங்கே கூட்டிகிட்டு போனாங்களோ, சத்தத்தில் இடம் இல்லை, சரி வேறு எங்கேயாச்சும் இவங்க இப்போ வந்து பிரசவிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, அதனால் இந்த இடத்துல விட்டுடலான்னு பண்ணாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போன பிறகு தான் அவர்கள் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. பேறுகாலம் வந்துடுச்சு. உடனே குழந்தை பிறந்தவொடனே கொண்டு போய் எங்கே கடத்துறாங்க, எதில் கடத்துறதுன்னு தெரியல. தாய் மாமன் தொட்டில் சொம்முன்னு போல அப்போ அங்கே கடத்துனாங்க. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் அப்போ அவங்கெல்லாம் சத்தத்தில் தங்குறவங்க கிடையாது. ஆடு எங்கே இருக்குதோ அங்கேயே தான் மேய்ப்பர்கள் என்ன பண்ணிப்பாங்க, படுத்து நிற்பாங்க. ஏன்? ஆடு களவாடி கொண்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு இடையூறு செய்கிற மாதிரி ஏதாச்சும் பூச்சிகள் வந்து விடக்கூடாது, வேறு ஏதாவது பெரிய மிருகங்கள் வந்து விடக்கூடாது என்பதற்காக அதை காவல் காப்பாங்க. அந்த காலத்தையும் கொள்ளையர்கள் இருந்திருப்பாங்க. ஆட்டெல்லாம் களவாட்டு போய் கோழி திருட்டு கோழி தான் ருசியாக இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சொல்கிறது. அந்த மாதிரி இப்போ இதை காவல் காத்துக்கு அந்த பகுதியிலேயே பெத்லஹேமை சுற்றியிருந்த வயல்வெளிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுது. இப்போ இவங்களுக்கு வார்த்தை எப்படி வந்து கிடைக்குதுன்னா, வானதூதர் அவர்களிடம் ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்துட்டாங்க, பயந்து நடுங்கி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லப்படுது, வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள், முதல்ல என்ன பண்ணாத, பயப்படாத. மத வார்த்தை அதுதான் சொல்லணும். குழந்தை தடிக்கு விழுந்துச்சுன்னா உடனே ஓடி போய் ஐயோ ஐயோன்னு தூக்கணும்னா அது காலத்துக்கும் பயந்து தான் நடக்கும். ரைட்டு சூப்பர்பா, ஒன்றும் இல்லைப்பா, பயப்பட தேவையில்லைப்பா அப்படின்னா அதுக்கு ஓகே. இப்போ எல்லா மக்களுக்கும் செய்தி, உங்களுக்கு ஒரு நற்செய்தின்னு சொன்னால் விஷயம் வேறு. சகரியா உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, அவருக்கான நற்செய்தி. டைரக்ட் வந்து யாரு, அந்த மனுஷருக்கே கொடுத்தது. இங்கு இவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா மக்களுக்குமான நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ எளிய மக்கள் இந்த நேரத்தில் நல்லா நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் இடையர்களுக்கு சொன்னாங்க நற்செய்தியை அப்படின்னு சொல்லும்போது, செல்வந்தராக இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருந்தா, உன் பிள்ளை இப்படி படிக்க வைப்பா, ஹாஸ்டலில் போடுபா, அங்கே நல்லா இருக்குதுப்பா, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்பா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு செல்வந்தருக்கு செய்தி கிடச்சிதுன்னா அவங்க வம்சம் மட்டும்தான் அங்கே போய் படிச்சுன்னு இருக்கும். அதே ஒரு எளிய மக்களுக்கு அந்த செய்தி கிடச்சிதுன்னா அந்த செய்தியை கடத்துவார்கள். டேய், நான் எத்தனை பேர் சேர்த்தேன்டா, நல்லா இருக்குதுடா, அங்கே போய் சேர்டா, உன் பிள்ளைய ட்ரீட்மெண்ட்டா அங்கே நல்லா இருக்குது, அங்கே போப்பா. ஆனால் செல்வந்தர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தான் பெற்றுக்கொள்கின்ற நற்செய்தி நன்மையை பலருக்கும் பகிர்வது கிடையாது, பகிர்ந்து கொடுப்பதும் கிடையாது, அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் கிடையாது. அந்த காலத்தில் பாடினின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அரசரை புகழ்ந்து பாடிட்டு பரிசு பெற்றுக்கொண்டு போகும்போது எதிரில் யாராச்சும் அதே போல் வந்தாங்கன்னா அவங்கள ஆற்றுப்படுத்துவாங்க. இந்த அரசர்கிட்ட போங்க, அவரை போய் நீங்கள் புகழ்ந்து பாடினீங்கன்னா உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும், உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். அதுதான் ஆற்றுப்படுத்துதல். இந்த ஆற்றுப்படுத்துகின்ற பணி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா எளிய மக்களுக்கு தான் இருக்குது. அதுதான் இடையர்களுக்கு இங்கே செய்தி சொல்லப்படுகிறது. இப்போ இடையர்களுக்கு சொன்னதுக்கான காரணம், எளிய மக்கள் செய்தியை கடத்துவார்கள், செல்வந்தர்கள் கடத்துவது கிடையாது. துணிகளில் சுற்றி அப்படின்னும் போதே என்ன ட்ரெஸ்ஸு வாங்கின்னு வரத்துக்கும் ஆள் இல்லை. மொதல் ட்ரெஸ் எடுத்துன்னு போடுவாங்க பார்த்துறீங்களா, ட்ரெஸ் போடுறதுக்குள்ளே இல்லை. துணிகளில் சுற்றி என்பது ஏழை கோலம். இப்போ பிறக்கும் போதும் இறக்கும் போதும் யாருக்கு என்ன உடை மேலே இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நம்ம மீது எந்த துணி போர்த்தப்படுகிறது என்பது நமக்கு தெரியாது. இப்போ
கடவுளுக்கு மாட்சி. இங்கே அடுத்த வார்த்தையை நமக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, கடவுளுக்கு மாட்சி, அவருக்கு உகந்தோருக்கு அமைதி. யார் அவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறாங்க? உகந்தவர்கள் என்ன அர்த்தம்? 14 உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி என்பது கடவுளுக்கு டாக்ஸோ என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க சொல்லாடல். இது மாட்சி என்பது ஆண்டவரை புகழ்ச்சி, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. கடவுளுக்கு மாட்சி. ஆனால் அவருக்கு உகந்தவருக்கு, யாரெல்லாம் அவருக்கு விருப்பம் உள்ளவர்களாக அவருடைய தன்மையை ஏற்று அவருடைய தன்மையினால் அலங்கரிக்கப்பட்டு அவருடைய தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவருக்கு உகந்தவர்களுக்கு அமைதி உண்டாகுக. எல்லாருக்கும் அமைதி கொடுக்கல. பீஸ் இஸ் ஃபார் நாட் ஃபார் ஆல். புதிய விடியல். முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது போரில்லா வாழ்வே புதிய விடியல். இரண்டாவது, புதிய விடியல் என்பது அனைத்து மக்களுக்குமானது. யாரோ இந்த கேடரில் இருக்கிறவங்க மட்டும்தான் கிடையாது. புதிய விடியல் உரிமை குடிமக்கள் ஆகுகின்றது. உரிமை பெற்று வாங்கி தருகிறது புதிய விடியல். ஒரு மகன், ஒரு 12 வயது வரலும் ஒரு மகன் இருக்கிறார்னா, மகனோ மகளோ பெற்றோர் சொல்லுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாகவும், இன்னும் கேட்டோன்னா 16 வயசு வரலும் கூட சொல்லலாம், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாகவும், அவருடைய உடைமைகள் எதுவுமே அவராகவே அவருடைய செலவு செய்கிற அளவுக்கு உரிமை கிடையாது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 4:1-7. இப்போ ஒரு 16 வயது வரலும் அடிமை போல தான் வாழணும். யார்கிட்ட? பெற்றோர்கிட்டே கூட. எதுவும் அவர்கள் சொந்தமாக என்ன பண்ண முடியாது, செலவிட முடியாது. எல்லாவற்றையும் யார் இடத்துல கேட்க வேண்டும்? அவரை வளர்க்கின்றவர்கள்கிட்ட கேட்க வேண்டும். அதே போல அவரை பாதுகாக்கின்றவர் யாரோ, அவரை பொறுப்பாக பார்க்கின்றவங்க யாரோ, அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு இது எல்லாத்தையும் அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆண்டு கொள்ளலாம். இங்கே 4வது வாக்கியத்தில் சொல்லுவோம், ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இப்போ அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக அனுப்பினார்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னன்னா, காலம் நிறைவேறிய போது அப்படின்ற வார்த்தை கிறிஸ்து பிறப்புக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகிய போது என்று பொருள் கொள்ளக்கூடாது. இறைவன் காலகாலமாக மனித மீட்புக்கென்று வகுத்திருந்த திட்டத்தை மனித வரலாற்றில் கிறிஸ்து வழியாக செயலாற்ற விளைந்த காலத்தையே குறிக்கிறது. அவர் வழியாக மக்களுக்கு நடத்துவதற்காக அந்த காலத்தை தான் குறிக்கிறது. இப்போ சிறுவர் உரிமை பேறு பெற வேண்டும்னா குறிப்பிட்ட காலம் வரை அவர் பொறுத்து கொள்ள வேண்டும், காத்திருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவர் உலகத்துக்குள்ள தன்னாளுமை பெறுகின்றார் என்று பார்க்குறோம். இப்போ அதே போல் மனிதருக்கு முழு விடுதலை வழங்கும் கிறிஸ்துவின் வருகைக்காக கடவுள் ஒரு காலத்தை குறிப்பிடுகின்றார். நீ இவ்வளோ காலம் நீங்கள் அடிமைப்பட்டிருந்த, எதுக்கு அடிமைப்பட்டிருந்த? இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகின்ற 5 ஆற்றல்கள், இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆற்றல்கள், நிலம், ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று. இந்த 5 ஆற்றல்களும் உலகம் உண்டானது என்று பார்க்கின்றோம். இப்போ இவை சக்திகளாகவும் மனித வாழ்வை தீர்மானிக்கின்றதாகவும் அந்த காலத்தில் அவர்கள் நம்பினார்கள். அதனால் அதையே தொழுது கொண்டு இருந்தாங்க. கலாத்தியர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த வணக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்போ விடியல், புதிய விடியல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விடியல் இவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றது. அதுக்கு அடுத்து இந்த உலகத்தில் அவர்கள் எப்படியாக வாழ வேண்டும் என்கின்ற பண்பை அவர்களுக்கு கொடுக்கின்றதை பார்க்குறோம்.
இப்போ உலக தலைவர்கள் என்றும் அந்த பஞ்ச பூதங்களை அழைத்தார்கள். ஆனால் இதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதிலிருந்து இவர்களை மீட்டெடுத்தார் என்று பார்க்குறோம். இதிலிருந்து மனம் திரும்புவதற்காக தான் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். எபேசியர் 2:2. இப்போ இவற்றின் பிடியிலிருந்து கிறிஸ்து அவர்களுக்கு விடுதலை அளித்தார் என இங்கே பவுல் அறிவுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். கொலோசியர் 2:15 இதை நம்ம பார்க்க முடியும். ஆக இன்றைய நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, புதிய விடியல் என்பது போரில்லா வாழ்வு. புதிய விடியல் என்பது ஆண்டவர் பிறப்பு என்பது அனைத்து மக்களுக்குமான நற்செய்தி. புதிய விடியல் என்பது உரிமை குடிமக்கள் ஆகின்ற நற்செய்தி. அப்போ இந்த மூன்றையும் நம் மனதில் நிறுத்துவோம். ஆண்டவரின் பிறப்பின் நன்னாளில் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற இந்த புதிய விடியல், புதிய வாழ்வானது அவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. அத்தகைய வாழ்வை என்றென்றும் நாம் காப்பாற்றி பலருக்கும் நாம் கொடுக்கின்றவர்களாக, நான் ஆண்டவரை ருசித்தேன், அதனால் அவருடைய பண்புகள் என்னிடத்தில் இருக்கின்றது, அதனால் நான் யாரையுமே நான் அடிமைப்படுத்த மாட்டேன், யாரிடமும் சண்டையிட மாட்டேன், போரில்லா வாழ்வு, புதிய விடியலை நோக்கி பலருக்கும் புதிய விடியல் தருகின்ற வகையில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று நாம் தீர்மானித்து இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் எங்களோடு பயணித்த நன்மைகளுக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய பிறப்பின் நன்னாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த நாளிலே நீர் பிறந்து இந்த உலகத்தின் அனைத்து எளிய மக்களுக்கும் நற்செய்தியாக, அனைத்து மக்களுக்குமான நற்செய்தியாக நீர் விளங்கினீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் உம்முடைய பண்புகளால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக புதிய விடியலை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பெரும் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பிந்த இறைவா. ஆமீன்.